ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। रुद्रम् ॐ नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ருத்ரத்தில் கிடையாது, ஆனால் வழக்கத்தில் இதை கூறிக்கொண்டு வருகிறோம். எனவே இது வேத மந்திரம் அல்ல. இது ஆரம்பிக்கும் போது நமஸ்தே மீனிங் எழுதிக்கலாம். பகவானே பகவான் நமஸ்தேன்னு நமக, தே நமக உனக்கு நமஸ்காரம், அஸ்து இருக்கட்டும், நமக தே அஸ்து. யாரு? பகவான். நமஸ்தே அஸ்து பகவன், பகவானே சம்போதன பிரதமா. ஹே பகவானேன்னு அர்த்தம். பகவன் சம்போதன பிரதமா விழிச்சொல். அப்ப நமக தே அஸ்து உங்களுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். பகவன் பகவானே. விஸ்வேஸ்வராய விஸ்வம் உலகத்திற்கு, படைக்கப்பட்ட உலகத்திற்கு விஸ்வேஸ்வரா ஈஸ்வராய, விஸ்வத்துக்கு ஈஸ்வராய, உலகத்தை ஆள்பவனே, ஈஸ்வரராக இருப்பவனே, ருத்ர ரூபத்தில் இருக்கும் ஈஸ்வரனே. ஈஸ்வரன் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஜெகத் காரணம். சிருஷ்டி ஸ்திதி நமஹ தே அஸ்து உங்களுக்கு நமஸ்காரம். அடுத்த வேர்டு பகவன் விழிச்சொல். ஏ பகவானே. ஃபர்ஸ்ட் வேர்டு விஸ்வேஸ்வராய, எல்லாமே சதுர்த்தி. அப்படிப்பட்டவருக்கு நமக, விஸ்வேஸ்வராய நமக. எப்பவுமே நமகங்கிற போடும்போது அந்த சதுர்த்தி விபக்தி ஆட் பண்ணித்தான் நம்ம நமக போடுவோம். அப்ப விஸ்வேஸ்வராய நமக. விஸ்வேஷ்னா விஸ்வ மீன்ஸ் உலகம், ஈஸ்வராய உலகத்திற்கு ஈஸ்வராய. அப்ப ஈஸ்வரன்னா ஜெகத் காரணம். எப்பவுமே ஈஸ்வரனுக்கு என்ன டெபினிஷன் கேட்டா ஜெகத் காரணம், இது உலகத்திற்கு காரணம். அப்போ ஜெகத் காரணம் போது நிமித்த காரணம், உபாதான காரணம். அப்போ சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம், இதெல்லாம் தான் ஈஸ்வரனுக்கு உண்டானது. அடுத்தது கர்மபல தாத்தா. எப்படி அவர் ஆள்றாரு? ஈஸ்வரனாக அவர்னால எப்படி இருக்க முடியுது? கர்மபல தாத்தா ரூபேன, உலகத்தை அவர் ஆள்பவராக தன் கட்டுக்குள் வைத்தவராக இருக்கிறார். அதனாலதான் விஸ்வத்துக்கு ஈஸ்வராய, விஸ்வேஸ்வராய. அவருக்கு அதை என்ன பண்ணிக்கணும்? நமக தே அஸ்து. ஒன்னொன்னுக்கு அப்படி ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது அப்படிப்பட்ட ருத்ர ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமக. இப்ப ஈஸ்வரன் நம்ம வணங்குறோம், நமஸ்காரம் உங்களுக்கு இருக்கட்டும், அஸ்து. அடுத்தது மகாதேவாய. மகா மீன்ஸ் நாட் லிமிட்டட். அதான் மகாங்கிற வேர்டு சொல்லுவோம். மகத்து, பெரியது. பிரம்மத்துக்கு என்ன ஒரு பேர் இருக்கு? மகத்து. பிரம்மம்னா அர்த்தம் மகத்து. மகத்துனா பெரிய. பெரிய மீன்ஸ் நாட் லிமிட்டட் பை டைம் ஸ்பேஸ் வஸ்து. காலத்துக்கு தேசத்திற்கு எல்லைக்கு உட்படாத அப்படிப்பட்ட மகா தேவம்.
தேவம் மீன்ஸ் தியோத்தனத்வாத், தேவம் பிரகாச ரூபத்வாத். பிரகாஷ மீன்ஸ் ஞான, ரூபத்வாத் தேவாய, அப்படிப்பட்ட தேவாய எல்லையற்ற ஞான சொரூபமாக, பிரகாச சொரூபமாக, இருட்டை அஜ்ஞானம் என்கின்ற இருட்டை போக்குகிற பிரகாச சொரூபமாக இருக்கிற ஈஸ்வர சொரூபமாக இருக்கிற ருத்ரனுக்கு நமக தே அஸ்து, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். அது அந்த இடத்துல அர்த்தம், மகா தேவாய. அடுத்தது திரையம்பகாய. திரையம்பகாய அப்படிங்கிறது இப்ப ஞானத்துக்கு ஏன் நம்ம பிரகாச சொரூபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அஜ்ஞானம் என்கின்ற இருட்ட போக்குறதுனால அது பிரகாச சொரூபம் சொல்லுவோம். இது திரையம்பகாயங்கிறது 3 கண்களை உடையவர். யூஸ்வலா சிவபெருமான்கிறது சந்திரன் சூரியன், 3வது கண்ணுங்கிறது அக்னி. 2 கண்கள் அது எப்படி சந்திரன் சூரியனா விராட் சொரூபத்தில். இந்த உலகமே எந்த ரூபத்துல பாக்குறோம்? விராட் சொரூபமாக பார்க்கும்போது விராட் சொரூபத்துல படிச்சிருப்போம். சந்திரனும் சூரியனும் 2 கண்கள். 3வது கண்ணுக்கு சிவபெருமானுடைய கண் அக்னி. ருத்ரனுடைய 3வது கண் அக்னி. அந்த அக்னிங்கிறது எரிக்கக்கூடியது. எதை எரிக்கக்கூடியது? யாரை எரிக்கக்கூடியவன்? அஜ்ஞானம் என்கின்ற எரிக்கக்கூடிய. எரிக்கிறது ஏன் அந்த வேர்டு வருது பாத்தீங்கன்னா, வேற எந்த விதத்துல ஒரு பொருளுக்கு அழிவு ஏற்பட்டாலும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா எரிச்சிட்டோம் அப்படின்னா அது திரும்பி உயிர் பெற்று எழுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனாலதான் ஞானம்ங்கிறது அக்னின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அஜ்ஞானத்தை அதை எரிச்சிருச்சுன்னா மறுபடியும் அஜ்ஞானம் நமக்கு திரும்பி வராது. ஏன்னா ஒரு க்ஷணந்தோறும் தோன்றி மறையக்கூடியது ஞானம் அல்ல. ஒன்ஸ் அஜ்ஞானம்ங்கிறத ஏன் ஞானம்ங்கிறது என்ன பண்ணுது? அஜ்ஞானத்தை எரிக்குது. திருப்பி அவன் அஜ்ஞானம் ஒன்ஸ் வாழ்க்கையில ஆத்ம ஞானத்தை பெற்று விட்டால் அவன் திரும்பி அஜ்ஞானத்துக்கு போக மாட்டான். ஏன் இது என்ன பண்ணுது? கம்ப்ளீட்டா எரிக்குதுங்கிற அந்த அர்த்தத்துலதான் 3வது கண் என்ன சொல்ற, நம்ம சிவபெருமானுடைய கண்ணு நெருப்பு. அவர் கண்ணை திறந்தா நெருப்பு வந்தா அவர் யாரை எரிச்சாரு அப்படிங்கிறத எரிக்கிறது என்பது மனிதனிடம் இருக்கிற அஜ்ஞானத்தை எரிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்னு சொல்றதுதான் திரையம்பகாய, 3 கண்களை உடையவர். அப்படி எடுத்துக்கலாம். இன்னும் நீங்க டெப்தா போக போக 2 கண்களும் உலகத்தில் துவைதத்தை காமிச்சாலும் 3வது கண் மூலியமாக அவர் அத்வைதத்தை காணக்கூடியவர் ஞானி, அந்த ஞானத்தை பெற்றவர். 2 கண்கள் எதைத்தான் காமிக்கும்? சேராதான் காமிக்கும், டேபிளா தான் காமிக்கும். நான் வேறு இந்த டேபிள் வேறு தான் அந்த 2 கண்கள் காமிக்கும். ஆனாலும் அந்த 3வது கண் திறக்கும் போது, அந்த ஞானம் ஏற்படும் போது அவர் துவைதத்தில் அத்வைதத்தை திருஷ்டம்னா பார்க்கக்கூடிய சக்தி படைத்தவன் தான் அந்த ஞானத்தை பெற்றவன். அந்த ஞானம் அந்த சக்தியை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ திரையம்பகாயி, முக்கண்ணன், 3 கண்களை உடையவர். அடுத்தது திரிபுராந்த காய. திரிபுரம் 3 சரீரங்களை, திரிபுராந்த காய புறங்களை அழித்தவர். இது புராணத்துல நம்ம பார்த்திருக்கோம். 3 புறங்களை அவர் அழித்திருக்கிறது ஒரு பெரிய கதை இருக்குது. மேலுலகம், கீழுலகம், நடுவில் இருக்கிற உலகத்தை அவர் அழித்தவர்ங்கிறது. அந்த அரக்கர்கள் கஷ்டம் கொடுக்கும் போது அவர்கள் 3 புறத்தையும் அழித்தவர்ங்கிறது புராணம். நாம இப்ப அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறதுல. 3 புறம் மீன்ஸ் இங்க வேதாந்திக் பாயிண்ட்ல தான் நம்ம ருத்ரத்தை பார்க்கிறோம். 3 புறங்கள்ங்கிறதுனா 3 சரீரத்தை கடந்த தத்துவத்தை அடைவதுதான் ஞானம். என்னுடைய சொரூபம் 3 புறம் மீன்ஸ் 3 சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரத்துக்கு அப்பாற்பட்டது என்னுடைய சொரூபம். அப்ப 3 புறங்களை திரிபுராந்த காய, 3 முப்புறங்களை எரித்தவன். அதேதான் ஞானேன 3 புறங்களையும் 3 சரீரத்தை எரித்தவன் அவன். இந்த உலகத்தில் இந்த ஞானி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே 3 சரீரம் எரித்தவன். எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இறந்ததுக்கு அப்புறம் தானே சரீரத்தை எரிப்போம் பிசிக்கலா. ஆனா ஞானி ஞானத்தை பெற்றவன், மோட்சத்தை பெற்றவன். இந்த ஞானம்ங்கிறது என்ன பண்ணுது? உயிரோட இருக்கும் போதே அந்த அபிமானத்தை விட்டதுன்னு அர்த்தம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர அபிமானத்தை விடுதல். ஏன் அது எரித்தல்? ஒன்ஸ் யூ கெட் அவுட் ஆஃப் தட் அபிமானம் யூ வில் நாட் கெட் இன்டு அகெயின். பிகாஸ் அது என்ன பண்ணுது? எரித்தல். அதான் அந்த வேர்டு
மூன்று புறங்களை எரித்தவன். எப்படியா ஞானத்தை அஜ்ஞானத்தை எரித்தவன் வருதோ மூன்று புறங்கள். அந்த எரித்தல்ங்கிற வேர்டு ஏன் சாஸ்திரம் யூஸ் பண்ணுதுன்னா, ஒன்ஸ் யூ காட் இட் யூ வில் நாட் மிஸ் இட். அது போய் நின்னுட்டோம் அப்படின்னா உயிர் விடுற வரைக்கும் we will not miss it. அதை எம்பசைஸ் பண்றதுக்காகத்தான் எரித்தல்ங்கிற வேர்டு போகுது. அடுத்தது திரிபுராந்த காய, அடுத்தது திரிகாலாக்னி காலாய. கால அக்னி, அக்னி போன்ற காலத்திற்கு அதிஷ்டானமானவர் அர்த்தம். திரிகாலாக்னி, அக்னி போன்ற காலம். ஏன் இப்ப என்ன திரிகாலாக்னி காலாய, காலாயங்கிறது காலத்திற்கு அதிஷ்டானமாக இருப்பவர். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? காலம் ஒரு மித்தியான்னு புரியும். எப்படி காலம் மித்தியான்னு? இப்ப நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க, மித்தியான்னு கண்டுபிடிச்சிடறோம். என்ன பண்றோம்? அந்த நம்ம காட்டன் சாரிங்கிறது எப்படி மித்தியான்னு புரிஞ்சுக்கிறோம்? காட்டன் சாரின்னு வாயில சொன்னாலும் அதை நெகேட் பண்ணும்போது அங்க இருக்கிறது பஞ்சு நூலு அப்படிங்கும்போது காட்டன் சாரிங்கிறது அந்த நாமம்ங்கிறது அங்க இல்லாம போயிருது. ரூபம்ங்கிறது ஒரு டெம்பரரியா அந்த காட்டன் நூலெல்லாம் சேர்ந்து டெம்பரரியா ஒரு ரூபத்தை கொடுத்து வச்சிருக்குது. அது பெர்மனன்டான ரூபம் கிடையாது. அது ஒரு காலத்துல இல்லாம இருந்தது அந்த சாரி. இப்ப நெஞ்சு வச்சிருக்காங்க இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அது 4 தடவை போட்டு துவைச்சோம்னா காணாம போகுது. சோ எந்த பொருள் இந்த உலகத்தை எடுத்தாலும் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்? மித்தியான்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி. காலம் மித்தியா. ஏன் இங்க என்ன வருது? திரிகால அக்னி, காலத்திற்கு ஆதாரமாக இவர் இருக்கிறார். திரிகாலம் என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். திரிகால அக்னியை காலாக்னி காலாய். காலம் என்பது அதுக்கு ஆதாரமாக இருக்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். அதை எரித்தவர்ங்கிறது அப்புறம் பார்க்கலாம். இது நீங்க புராணத்துல பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயர் அவர் என்ன 16 வருஷத்துல அவருக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இவர் உடனே என்ன பண்ணுவார்? போய் சிவபெருமான் லிங்கத்தை போய் கட்டி பிடிச்சுக்குவாரு. அப்ப யமன் பாசக்கயிறை வீசுவாரு. அது போய் சிவபெருமானுடைய லிங்கத்துல படும். உடனே அவரு இது புராண கதைகள். அது எரிச்சு யமன் தான் யாரு? காலத்துக்கு தேவன் யாரு? யம தர்மராஜா. இவர் என்ன பண்ணிடுவாரு? அவருடைய சக்தி இழக்காமல் செய்யக்கூடியவர்னு நான் புரிஞ்சுக்கலாம். தைத்திரி உபனிஷத்துல யாரை கன்று யமன் தன் வேலையை தாவதி பஞ்சமி இதி, இது யாரை கண்டு யமதேவர் வேலை செய்கிறாரோ அந்த தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம்ங்கிறது தைத்திரியத்துல நாம பார்த்தது. இதை தாண்டி இங்க என்ன வருது? காலம்ங்கிறது எப்படி மித்தியா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு காலத்தில் இந்த உலகம் தோன்றுச்சு, ஒரு காலத்தில் இருக்குது, ஒரு காலத்தில் மறையுதுன்னு ஒன்னையே அப்படியே டக்குன்னு எங்க மண்டை நிக்கும்? காலம் அப்ப சத்தியம் கிடையவே கிடையாது. காலமும் இப்ப இன்னைக்கு சயின்டிஸ்ட்ல கிட்டத்தட்ட அந்த இதுக்கு வந்துட்டாங்க. காலமும் என்னதான்? படைக்கப்பட்ட ஒன்று. படைக்கப்பட்டதுனால என்னன்னு புரிஞ்சுக்கணும்? மித்தியா. எப்படிங்க? காலம்னு ஒண்ணு இருந்தா தானே அதுக்குள்ள படைப்புன்னு ஒண்ணு வரும். அப்படி கிடையவே கிடையாது. படைப்பே மித்தியாங்கும் போது காலம் மட்டும் சத்தியமா இருக்கணுமே. எமக்கு புரியலன்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். படைப்பே மித்தியாங்கும் போது அந்த படைப்பு அந்த காலத்துக்குள்ள படைப்பு இருக்கும் போது படைப்பு இருக்கிறதுனால காலம் சத்தியம் எல்லாம் சொல்ல முடியாது. படைப்பே என்னது? மித்தியா. இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம லாஜிக்கா எப்படி காலம் மித்தியான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப மித்தியாங்கிறத போய் நீங்க போய் கேட்ச் பண்ண முடியல. காட்டன் சாரி நம்மளால என்ன பண்ண முடியல? அது இருக்குதுன்னு போய் நம்மளால கேட்ச் பண்ண முடியல. காட்டன் த்ரெட்டை போய் நம்மளால கேட்ச் பண்ண முடியல. ஏன்னா இருக்குதுங்கிறத கேட்சி இருக்குது நம்மளால சொல்ல முடியல. அதை போல இப்ப காலம் நீங்க எடுத்து பாருங்க. காலம்ங்கிறது எப்படி மித்தியா? அதுக்கு இப்போ ஒரு காலம் என்ன சொல்றேன்? இப்போ 5:26 இப்ப டைம் நான் சொல்றேன். இப்ப 5:26 நான் ஒரு காலம் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த காலத்தை போய் உங்களால் ரீச் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா 5:26ங்கிறது நீங்க போய் ரீச் பண்ணலாம் போது அது தாண்டிடும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன 5:26 இப்ப போய் என்னால கேட்ச் பண்ண முடியாது. சோ இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்? பாஸ்ட்ங்கிறது நம்மள விட்டு போனது, எதிர்காலங்கிறது இன்னும் வராதது. சோ நிகழ்காலத்துலதான் எடுக்க முடியும். சத்தியத்துவத்தை பண்ணணும்னா என்ன மித்தியா காலம் சத்தியம் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா இறந்த காலத்துல உட்காந்து காலத்தை நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. வரப்போற காலத்தை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. காலம் மித்தியான்னு எங்கதான் ப்ரூவ் பண்ணணும்? நிகழ்காலத்துக்குள்ளதான் நீங்க வரணும்.
இப்ப நான் ஒரு காலம் சொல்றேன் அப்படின்னா 526 நான் சொல்றேன். அந்த காலம் இப்ப நான் சொல்றதுல பாருங்க 527 ஆயிடுச்சு. சோ 526 ஒண்ணு எடுங்க. 526க்கு நீ வா அல்லது 526 ஒரு டைம் எடுக்கிறீங்க. எடுத்தீங்கன்னா 526ல இருந்து 526 ஒரு டைம் கிடையாதுன்னு இருக்குது. எப்படி பாத்துங்க 526 நீங்க சொல்லும் போது அது 526ல இருந்து 527 வரைக்கும் 60 கவுண்ட்ஸ் இருக்குது. அதுதான் 526ல இருந்து 527 வரைக்கும். அந்த ஒரு செகண்டுக்குள்ள நீங்க எங்க போய் பிடிக்கிறது? எது 5 to 26? 526 ஒண்ணு கிடையாது. ஏன் 526க்கு அப்புறம் என்ன வந்துருது? நாட் 1 5 அதாவது ஒரு நிமிடம் க்ஷணம் வருது. அப்புறம் அத போய் பிடிச்சீங்கன்னா அது மறுபடியும் என்னது? நானோ செகண்ட். என்ன ஆயிட்டே போகுது அது? நாம சொல்ற காலத்தை போய் நம்மளால என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. 526 சொன்னீங்கன்னா அது கரெக்டான ஒரு காலத்தை போய் குறிக்கிறதே கிடையாது. எப்படி காட்டன் சாரினா அது கரெக்டா காட்டன் சாரின்னு ஒரு பொருளே இல்லையோ அதை போல காலம் என்பது ஒண்ணு இல்லைங்கிறது நீங்க காலத்தை உட்கார்ந்து விசாரம் பண்ணி பார்க்கும் பொழுது புரியும். நாம ஒரு காலத்தை போய் ஒரு காலம் இருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப பிரசன்ட் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பாஸ்ட் போயிருச்சு, ஃபியூச்சர் போயிருச்சு, பிரசன்ட் தான் நம்ம இருக்கிறோம். அது சத்தியம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. நான் சொல்ல பாருங்க அந்த ஒரு நிமிஷத்தை நீங்க கால்குலேட் பண்ணி போய் பிடிக்கிறதுக்குள்ள அது என்ன ஆயிரும்? அடுத்த செகண்டுக்கு. சோ காலம் என்பது சிந்திச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் இருப்பதை போல் தோற்றமுடைய ஒரு மித்யா. காலம் என்பது ஒரு மித்யா. இவர் என்ன சொல்றாரு? காலாக்னி காலாய. அந்த மித்யாவான காலத்திற்கு ஆதாரமாக. ஏன்னா எந்த ஒரு மித்யா வரதா இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கணும்? அதிஷ்டானம் ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு பாம்பு கயிற்று மேல் ஏற்றி வச்ச பாம்பை பாக்குறீங்க அப்படின்னா அதை பார்க்கணும் அப்படின்னா அங்க என்ன இருக்கணும்? கயிறு ஒண்ணு சத்தியமான அந்த எக்ஸாம்பிள் இருக்கிற கயிறுங்கிறது ஒண்ணு இருந்தா தான், அதிஷ்டானம் இருந்தா தான் அது மேல நீங்க ஒரு பாம்பையே பார்க்க முடியும். இப்ப மித்தியான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு முத்தியாங்கிறத நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கு ஆதாரமாக ஒன்று இருந்தாக வேண்டும். உலகம் மித்தியான்னு பாக்குறோம்னா அதிஷ்டானமாக பிரம்மம் இருக்கணும். அது கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ அது வேற மேட்ரு. அதிஷ்டானம் ஒண்ணு இருக்கணும். லைட் எரியுது நீங்க பாக்குறீங்கன்னா அதற்கு ஆதாரமாக அங்க கரண்டே இருக்கணும். அது கண்ணுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது மேட்டர் கிடையாது. ஒண்ணு தெரியுது, அதற்கு ஆதாரமா யாருக்கு? இப்ப இந்த லைட் எரியுது அப்படின்னா அதற்கு ஆதாரமாக அங்க யார் இருக்கிறா? கரண்ட்னு ஒண்ணு இருக்குது. அதை போல இந்த உலகம்னு ஒண்ணு காட்சி தருது அப்படின்னா அதற்கு ஆதாரமாக இருப்பை கொண்டு இருப்பது பிரம்ம தத்துவம். அதை போல காலம் என்பதும் அதான் புரிஞ்சுக்கிறோம். காலம் என்பது என்னதான்? படைக்கப்பட்ட ஒன்று. படைச்சிட்டாவே அது என்னது? மித்யா. ஏன் அது என்ன பண்ணு? காலத்துல பாருங்க, அந்த காலத்துக்குள்ள என்ன நடைபெறுதுன்னு பாருங்க. அது ஒரு காலத்தில் ஒண்ணு வளருது, ஒரு காலத்துக்கு இருக்குது, எல்லாமே என்னது? மித்யா. காலத்திற்குள் மித்யா இருக்குது, மித்யா போகுது இருக்குதுன்னு பாக்கமே தவிர காலமே என்னது? மித்யா. அதத்தான் சொல்றாரு காலாக்னி காலாய. அந்த காலத்துக்கும் நீ அதிஷ்டானமாக இருக்கிறாய் ருத்ரனே, ஈஸ்வர ரூபத்தில் இருக்கிற ருத்ரனே. அப்படின்னா காலம் என்பது மித்யா. அடுத்தது காலாக்னி ருத்ராய. அந்த காலத்தை கடந்தவனாக காலத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற ருத்ரனே. காலாக்னி ருத்ராய. ஏன் கால அக்னி? அக்னி என்ன பண்ணுது? ஏன் காலம் வந்து அக்னியோட? காலம் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அழிக்கும். எல்லாத்தையும் அழிக்கும். உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை அழிக்கக்கூடியது, துக்கத்தை அழிக்கக்கூடியது, உங்க சரீரத்தை அழிக்கக்கூடியது. ஏன் இந்த உலகத்தையே காலம் என்ன பண்ணும்? அழிக்கக்கூடியது. அதனால அதுக்கு பேர் கால அக்னி. ஏன் காலத்தை அக்னின்னு சொல்ற? ஃபர்ஸ்ட் காலம்ங்கிறது மாயான்னு புரியணும், மித்தியான்னு புரியணும். அடுத்தது காலம்ங்கிறது அக்னி. அது என்ன பண்ணும்? ஒரு காலத்தில் உனக்கு தோன்றுச்சு அப்படின்னா அந்த காலமே என்ன பண்ணிரும்? அதை வளர செய்யும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருக்க செய்யும், அப்புறம் ஒரு நாளைக்கு அதை என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். இதை வந்து சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் இது ரொம்ப யூஸ் ஆகும். எந்த ஒரு துக்கம் சந்தோஷம் வந்தா போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதுவும் தப்பு. காலத்தில் ஒரு காலத்தில் வந்து நான் தோன்ற சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நாள் அது என்ன ஆயிரும்? போயிரும். ஒரு காலத்தில் தோன்ற துக்கமும் அதேதான். அப்படியே சாகிற வரைக்கும் துக்கமாவே இருப்போம், இருக்க மாட்டோம்.
வாய்ப்பே கிடையாது. அது ஒரு காலத்தில் தோன்றுச்சு. ஏன்னா துக்கம் வருவதற்கு முன்பு துக்கம் இல்ல. இப்ப துக்கம் வந்திருக்குது. கண்டிப்பா என்ன பண்ணித்தான் ஆகணும், அது போய்த்தான் ஆகணும். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ வந்துருச்சே அப்படியே நம்மளோடவே அது ஒட்டிக்கிற மாதிரி. அப்படி எதுவுமே அந்த இந்த காலத்துக்குள்ள எதுவுமே என்ன கிடையாது, நிலையானதுங்கிறது காலத்துக்குள்ள. ஏன்னா காலமே என்ன பண்ணிரும், அத அழிவுக்கு கொண்டு செல்ற சக்தி படைத்தது. சந்தோஷத்தையோ துக்கத்தையோ உடலையோ, ஏன் நோய், ஒரு நோய் தோன்றுனா உடனே என்னாச்சு நமக்கு, அது வந்து நோய் தோன்று நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த நோயோட சாகிற வரைக்கும் வாழணுமா, அப்படி கிடையாது. அந்த நோயினாலதான் சாகுனா சாக போறோம், அது வேற விஷயம். எந்த ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், டு த கோர் ஏன் பயப்படுறோம், அதுக்கு காரணம் சைக்கலாஜிக்கல் என்னப்பா, நாம் இல்லாமல் போய்விடுவேனோங்கிற பயம்தான் அந்த நோயை வந்து பெருசு பண்றது. நோயை ஏன் நம்ம பெருசு பண்றோம், நாம் இல்லாமல், ஏன்னா அந்த நோய் எங்க கொண்டு விட்டுருமோன்னு ஒரு பயம், என்னை இறப்புக்குள் கொண்டு போய் விட்டுருமோ, இன்னொன்னு என்னோட சந்தோஷத்தை கெடுக்குது, நிம்மதியா இருக்கிறதுக்கு இல்லாம நொய் நொய் நொய்ங்குது. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் தோன்றின நோய் பல்லு வலி கண்டிப்பா ஒரு காலத்துல போய்த்தாங்க ஆகணும். நம்மளோடவாங்க இருக்க போகுது. ஒரு காலத்துல பிடிச்ச சளி 3 நாள்ல 4 நாள் மேக்சிமம் 7 days போய்த்தாங்க ஆகணும். ஒரு காலத்துல வந்து அல்சரு ஒரு காலத்துல போய்த்தாங்க ஆகணும். அது எப்படி நம்மளோடவே இருக்கேன்னா காலத்தில் தோன்றியது. ஏன்னா நோய ஃபேஸ் பண்ற தைரியம், அந்த ஒரு போல்ட்னஸ், அத ஒரு சஞ்சலம் இல்லாத மனமா ஒரு நோய்பட்ட காலத்தில் சஞ்சலம் இல்லாம இருக்கிறதுங்கிறது தான் உண்மையான மெச்சோர்டு மைண்ட். அதுக்கு முட்டி வலியா இருக்கலாம், கால் வலியா இருக்கலாம், ஷோல்டர் வலியா இருக்கலாம், நீ இந்த வலியா, அது பாருங்க வலியில 2 விதமான வலி இருக்கு. ஒண்ணு குட் பெயின், இன்னொன்னுதான் பேட் பெயின். இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு மயிர் 100 இலை தான் கேப். இப்ப குட் பெயின் சரீரத்துக்கு தேவை. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வலியை உடம்புக்கு கொடுக்கிற வரைக்கும் உடம்பு சேவேறும். ஆனா இப்ப நீங்க யோகா பண்ணும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த வலி அந்த வழியை போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. அதாவது குட் பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அது ஒரு டேமேஜ் ஆகும்போது அது பேட் பெயின். இப்ப நீங்க வந்து யோகா பண்றீங்க, இப்ப குட் பெயின் வர்ற வரைக்கும் கொடுக்கணும். அது பேட் பெயினா டேர் ஆகிறது டேமேஜ் ஆகிறத பேட் பெயின் புரிஞ்சுங்களா. குட் பெயின்ங்கிறது அது வந்து மசில்ஸ் வந்து லூசன் ஆகும், அதுக்கு வலிக்கும். டைட்டா இருக்கிற மசில் லூசன் ஆகிறதுக்கும் வலிக்கும். அப்போ அந்த இடத்துல அது குட் பெயின் நமக்கு தெரியணும். அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும், வாலண்டரா மெதுவா கொடுக்கணும். ஏன்னா அந்த இறுக்கமா இருக்கிறத போட்டு உடைச்சிடக்கூடாது, அது மெதுவா தான் லூசன் ஆகும். அப்ப மெதுவா அந்த குட் பெயினை கொடுத்து அந்த வலி என்ன பண்ணிக்கணும், பல்ல கடிச்சு தாங்கிக்கணும். ஆனா ஒரு நூல் பிராக்ஷன்ல அது எங்க போக ஆரம்பிக்கும், பேட் பெயினுக்கு போகும். அதாவது டேமேஜிங் டு த செல், டேமேஜிங் டு த மசில் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது டக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை நம்ம உடம்பு. இது வந்து யோகா டீச்சருக்குலாம் தெரியாதுங்க பாவம். நீங்க குட் பெயின் இருக்கிறீங்களா பேட் பெயின், நமக்கு உள்ள அதுதான் இன்ட்ரோவர்ட் ஆகணும். மனம் 100% யோகா பண்ணும்போது தியானமாக நீங்க பண்ணீங்கன்னா இது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். எந்த கவனம் எங்கேயும் போகல, 100% நான் யோகால இருக்கிறேன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். என்ன இப்ப வந்து முட்டி போட்டு கேட் வாக்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம், பண்ணும்போது கேட்வாக் பொசிஷன்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த முட்டி வந்து குட் பெயின்ல இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது டேரா அது பிரச்சனைக்கு போக ஆரம்பிக்கும். டக்குன்னு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு குஷனை கொடுத்து முட்டிக்கு, இப்ப கை ரிஸ்ட் வலிக்குதுங்கிறீங்க, அப்ப என்ன பண்ணும், அந்த குட் பெயின் பேட் பெயினா போர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம்ல டக்குன்னு என்ன பண்ணிடணும், ஓ யூ ஆர் கோயிங் some problem is creating அப்படிங்கும்போது டக்குன்னு அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் ஒரு குஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதுக்கு கீழே ஒரு குஷனை வச்சுட்டீங்கன்னா அது வந்து அந்த குட் பெயின்ல இருந்து மசில்ஸ் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். then you can enjoy yoga. இல்லைன்னு என்ன, எனக்கு ஷோல்டர் வலி வந்துருச்சுங்க, ரெஸ்ட் வலி வந்துருச்சுங்க, முட்டி வலி வந்துருச்சுங்க, யோகா பண்ணி என்னது இப்ப எல்லாம் எங்க வந்து நிக்கிறாங்க, அது வலிக்குது இது வலிக்குது. ஏன், பிகாஸ் நாம என்ன பண்ணல, யோகாவை தியானமாக நான் பண்ணலைங்கிறத நீங்க சொல்லாமல் சொல்கிறீர்கள். எப்படி பண்ணல, எதை எப்படி பண்ண, இது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தியானம்னு என்னன்னு தெரியணும். தியானம் மீன்ஸ் நம்மளுடைய கவனம் எப்படி, எது இப்போ ஒரு உலகம் எப்படி பிருத்திவி தியானம் பண்ணுது, அதெல்லாம் சாந்தோக்கிய உபநிஷத் நோட்லி கொஸ்டின்ஸ்ல இருந்தா போதுமா, பிராக்டிகல் கொண்டு வர வேண்டாமா. தியானம் பண்ணணும். யோகா பண்ணும்போது உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் தியானத்தில் இருக்கும்போது ஞானம் எப்பவுமே எப்படி இருக்கு ட்ரை பண்ணணும், தியானத்தில் இருக்க ட்ரை பண்ணணும்.
பல்லு விளக்குனா தியானம். அதுக்கே தியானம்னா யோகா பண்ணும்போது எப்படி இருக்கணும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கம்ப்ளீட்லா இன்ட்ரோவர்ட் ஆகி பாடிக்குள்ள போயிட்டீங்கன்னா யூ கேன் என்ஜாய். இல்லைன்னு என்ன ஆகும், அந்த நல்லது பல்ல கடிச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த குட் பெயின் பேட் பெயின் ஆகுறது தெரியாம ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல மசில் என்ன ஆயிரும், டக்குன்னு டேமேஜ் ஆயிரும். அப்புறம் என்ன ஆகும், மாச கணக்குல டேரான மசில் ஒரு அடுத்த நாளா போய் கூட போகுது. ஸோ 100% அலர்ட்டா இருக்கணும். குட் பெயின்ல இருக்கிறமா அது பேட் பெயினுக்கு போகுதா, அந்த குட் பெயின் இருக்க வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு அப்படியே லூசன் பண்ணிக்கிட்டே லூசன் ஆகும்போது வலிக்கும். சோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, திஸ் மஸ்ட் ஆஃப் அலர்ட்னஸ் டுவர்ட்ஸ். ஏன்னா நம்ம யோகா பண்ணதான் நமக்கு பாத்தீங்கன்னா, எதுக்கு நான் அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் சொல்றேன்னா கனெக்ட் பண்ற பாருங்க. இப்போ அந்த உள்ள மசில்ஸ் நமக்கு வந்துங்க, இப்ப கண்ணை மூடி உட்கார்ந்தா நம்மளால நம்மளுடைய ஹார்ட்டையோ லங்ஸையோ எதையுமே நம்மளுடைய உணர்வுக்கு கொண்டு வர முடியுது இல்ல. ஆனா யோகா பண்ண உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்ட் லங்ஸ் இல்லைங்க, ஒரு செல்லையும் என் உணர்வு கெட்டுற மாதிரி ஆகும். அதை தியானமா பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். பண்ணோம்னா அங்க இருக்கிற மசில்ஸ், கிட்னிஸ் எல்லாமே நம்ம உணர்வுக்கு எப்படி இப்ப இங்க இருக்கிற கை என் உணர்வுக்கு கிடைக்கிறதோ, என்னுடைய கையை என்னால பார்க்க முடியுதோ, அது இருக்கிற பிரச்சனைகள் என்னால கண்ணுல பார்க்க முடியுதோ, அதே போல உணர்வு பூர்வமாக நம்மளுடைய ஒவ்வொரு மசில்ஸ், போன்ஸ், பிளட், நர்வ்ஸ் எல்லாமே நம்ம உணர்வுக்கு கிடைக்கும். எப்ப தியானமா பண்ணணும். இங்க அவங்க தியானம் இல்லாம யோகா பண்ணலாம். அப்ப என்ன இருக்கா, மனம் பாட்டுக்கு எங்கேயோ போகும். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கை கீழே போடனா போடுறது, மேல தூக்குனா தூக்குறது, ஒரு மெக்கானிக்கல். அப்ப என்ன ஆகும், டேமேஜ் கண்டிப்பா ஆகும். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனை இருக்கிறாங்க சொல்றேன். இப்ப கமிங் டு த சப்ஜெக்ட், அதிஷ்டானம் காலாக்னி ருத்ராய. அப்ப காலம் என்ன பண்ணுது, வழிக்காக வந்த நானு. காலம்ங்கிறது ஏன் அழிக்குதுங்கிறது, காலம்ங்கிறது அக்னிங்கிறது எங்க புரிஞ்சுக்கணும், நோய் வர சமயத்தில் புரிஞ்சுக்கணும். என்னென்ன இந்த நோய் என்ன ஆகும், காலம் இந்த நோய் என்ன பண்ணிரும், அழிச்சிடும். இந்த சரீரத்தை என்ன பண்ணும், அழிக்கும். காலம் ஆணை, அது பாருங்க, காலம்ங்கிறது அக்னின்னு வேற சொல்றாங்க. அப்ப எப்படி அழிக்குமா, ஒரு தீ எப்படி அழிக்குமோனா திரும்பி வராத அளவுக்கு என்ன பண்ணிடுறது, அழித்து விடும். சோ எதுக்கு நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு நோய் விட்டுருக்கும் போது, அல்லது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க, நம்ம மனசு ரொம்ப நொந்து போகுதுன்னா அப்ப மண்டையில தொரியணும் என்னன்னு, காலம் கொஞ்சம் காலத்துக்கு அது வலிக்கும். அப்ப அந்த காலம் கடக்கிற வரைக்கும் பொறுமை காக்கணும். மனமே அது பழகிக்கும். என்னது அந்த அதுல இருந்து விட்டு வர்றது எப்படின்னு மனதுக்கு தெரியும். ஏன்னா அப்போகணம்ங்கிற ஒரு மருந்தை உள்ள வச்சிருக்காரு இறைவன். மனதுக்குள்ள எதை வச்சிருக்காரு, மறதி அப்படின்னு ஒண்ணு வச்சுதான் நம்மளை பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இப்ப நமக்கு ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது, இல்ல ஒருத்தர் தப்பா பேசுறாங்க, நான் தப்பே பண்ணல, தப்பா சொல்றாங்க, எத்தையோன்னு வச்சுக்கோங்க, மொத்தத்துல மனசு வலிக்குது, ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும், வேதாந்தம் படிக்கிறோம் போது வலி மனவலி வந்துருச்சுன்னா அதுவும் கொஞ்சம் காலத்துல போயிடும். முதல்ல அக்செப்டிங் த பெயின். அப்ப ஏன்னா கொஞ்சம் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க, கொஞ்ச நாள் வந்துருச்சு. சில பேருக்கு வரவே கூடாது, தப்பு வரவே கூடாது. எப்படி வராம வாழ்றது, வரவே கூடாது. ஞானியாக நீங்க ஆனீங்கனாலும் மனம் கொஞ்ச நேரம் ஒரு சூழ்நிலை மோசமா வரும்போது, ஒரு சொல்லல, வாடிய பயிரை கண்டபோது கூட மனம் என்ன ஆகும், ஏன் சோ சென்சிட்டிவ் மைண்ட் வருது, சோ ஷார்ப் அண்ட் சூக்ஷ்மமான புத்தி இருக்கும்போது சின்ன சின்ன மத்தவங்களுடைய வழியெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள ஸ்பர்ஷம், அந்த ஸ்பர்ஷத்துக்கு எட்டும். மத்தவங்களுடைய பெயின் நல்லா எட்டும். நல்லா எட்டுனதுக்கு அப்புறம் கல்லாட்டவங்க உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அவருடைய மனம் என்ன பண்ணும், ஐயோ வாடிய பயிருங்க, நீங்க சிங்கம் வேண்டாம், புலி வேண்டாம், மனிதர்கள் வேண்டாம், வாடிய பயிர். அதை பார்க்கும் போதே மனம் என்ன ஆகும், வாடும். ஞானியாக இருந்தாலும் வாடும். ஆனா அவருக்கு என்ன தெரியும், வாடிட்டியா கொஞ்ச நேரத்துக்கு, காலம் தான் என்ன ஆகும், அந்த அது உடனே நம்ம அந்த பயிருக்கு என்ன பண்ணணும், தண்ணி ஊத்தணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. அடுத்தது நாம என்ன செஞ்சு அந்த வாடிய பயிரை கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து நீக்கலாம் அப்படிங்கும் போது என்ன அடுத்த என்ன கர்மத்துல இறங்கிடணும். சில பேர் இப்படியே கண்ணத்துல வச்சு உன்னுடைய துன்பத்தை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன், நாம 2 பேரும் அப்படியே உட்கார்ந்து, அது சில பேர், நான் ஒரு வீட்டுல பார்த்தேன், இந்த பழைய சினிமா பாட்டு அழுகாட்சி பாட்டுல இருக்கு இல்லைங்களா, ஒரு இறப்பு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் நான் பார்த்தது, நான் ஒரு 4 நாள் கழிச்சு போனேன். அது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது
என்னடா எல்லாம் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு 10 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்பதான் போறேன். போகும்போது என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு அழுகு அந்த காலத்துல ஏதாவது பிரதர் இருந்திருந்தா பிரதர் பாட்டு சினிமா பாட்டு இல்லைங்களா, அதை போட்டுட்டு எல்லாம் இப்படி உட்கார்ந்து அதை போட்டு எல்லாம் மாலை மாலையா கண்ணி விட்டுட்டு அந்த சினிமா பாட்டு பாடிட்டு இங்க எல்லாம் அழுதுட்டு போகுது. என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்ப அதாவது அவங்க எல்லாம் இவங்களோட அந்த பிரதர் கணவன் இறந்தா அவங்களோட உட்கார்ந்து துக்கத்தை ஷேர் பண்றாங்க. எது இது? மனசாட்சியோட இருங்க. இதுக்கு பேர் துக்கத்தை ஷேர் பண்றதா? அவங்களோடவே இருந்து துக்கத்தை நாங்க 4 நாள் அங்கேயே இருந்தோம். என்ன பண்ணீங்க 4 நாள் போடுறது? 10 நாள் அவங்களோட இருந்தோம். 15 நாள் அவங்களோட இருந்தோம். என்ன உதவி பண்ணுனீங்க அவங்க கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு பாயிண்டே தவிர அவங்க வீட்லயே போய் 10 நாள் உட்காந்துட்டு அவங்க வேலை செஞ்சு சாப்பாடு செஞ்சு போட்டு சாப்பிட்டு வர்றதுக்கு பேரு அவங்களுடைய துக்கத்தில் நீங்க கலந்துக்கிறது, உங்களை நீங்களை ஏமாத்திக்கிறது. அவங்க வீட்டுக்கு போகாம இருந்தாலும் போனாலும் அவங்களுக்கு நான் என்ன நீ போனா இன்னைக்கு அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சேன்? பிசிக்கலாவும் இருக்கலாங்க, மென்டலாவும் இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல உதவி செய்யணும். இல்லைன்னா போகக்கூடாது, கம்முன்னு இருந்துக்கணும். அங்க போய் உட்காந்து அவங்க மறந்து பாவம் அவங்க நார்மல் டே டு டே லைஃப் வேற வந்திருப்பாங்க. நாம போய் உட்காந்துட்டேங்கிற நமக்காக அவங்க வந்து சோஃபால உட்காந்து கம்பெனி கொடுக்க, நீங்க இல்லைன்னா அவங்க வேலை செய்வாங்க. 4 நாள் 10 நாள் நாம போய் உட்காந்துக்கிட்டா நம்ம கம்பெனி கொடுக்கணும் வந்து உட்காந்து நம்ம அப்புறம் போட்டு விட்டுட்டு திஸ் இஸ் நாட் இட் இஸ் நாட் அட் ஆல். திங்க் பண்ணி பாருங்க, லாஜிக்கா புரியுதா இருப்பாரு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற காலம் வரைக்கும் அங்க இருக்கலாம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றனா போத் பிசிக்கலி வீட்டுல எல்லாம் அப்படியே கிடக்கும், போய் உட்காந்து பல வேலை செஞ்சு கொடுங்க. வாய் பேசக்கூடாது, வாய் எதுக்கு பேசுறது? அல்லது மென்டலா ஏதோ சப்போர்ட், மாரல் சப்போர்ட்னு சொல்லுவோம். சில பேருக்கு அதாவது அவங்க எதுல கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கணும். சில பேர் பினான்சியலா கஷ்டப்படுவாங்க, சில பேர் மென்டலா கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தகுந்த உதவியை கொடுத்துட்டு இருக்கணுமே தவிர ஒன்னா உட்காந்து என்ன 4 நாள் 10 நாளைக்கு அப்புறம் சினிமா பாட்டை போட்டு கேட்கறதெல்லாம் இட் இஸ் நாட் அட் ஆல் தர்மம். அவங்களை மறுபடியும் அது கஷ்டத்துல கொண்டே உட்கார வச்சு அழுக வச்சு வேடிக்கை பார்க்கணும். அவங்கள மனதை வேற பக்கம் டீவியேட் பண்ண முடிஞ்சா பண்ணும், இல்ல பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்லனா, மத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காத தத்தியா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், போய் அவங்க கஷ்டத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கஷ்டத்தை கொடுக்கிறோம். ஏன் இப்ப எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இப்ப ஞானிக்கும் மனம் என்ன ஆகும், வாடின பயிரை பார்க்கும் போதே வாடும் போது மனிதர்கள் கஷ்டப்படும் போது அவர் மனம் வாடும். ஆனா என்ன தெரியும், இதுவும் காலத்தில் கடக்கும் அப்படின்னு ஏன் தெரிஞ்சுட்டானா, ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் வந்துடும். நான் அக்செப்டன்ஸ் தான் புலம்புறது. சோ அக்செப்டன்ஸ் வந்துடும். அடுத்தது அதுக்கு என்ன நம்ம உதவி என்ன செய்யலாம், அந்த பிரச்சனைக்கு அந்த இடத்துல நம்மளால என்ன உதவி செய்யலாம். இப்ப இந்த காலத்து இளைஞர்கள் திக்கு தெரியாத காட்டுல படாத பாடுபடுறாங்க. Nobody there to guide them. Even the school staffs யாருக்குமே அவங்களை எப்படி கைட் பண்றதுன்னே தெரியல. படாத பாடுபடுறாங்க. வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களை கைட் பண்ணவே முடியும். Nobody in this world can guide them. This is my responsibility. சும்மா அந்த பசங்க அப்படி பண்ணாங்க, இந்த பிள்ளை வலிக்குது மனசு, உட்கார்ந்து கதை பேசுறது. அந்த ஸ்கூல் அப்படி நடந்தது, இந்த ஸ்கூல்ல பேசாதீங்க. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க அங்க அந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைகளுக்கு. ஏன்னா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸை தவிர வேற யாருனாலையும் அவங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. உலகத்துல யாருனாலையும் முடியாது. ஏன் இப்ப நீங்க பாருங்க, ஒரு பக்தியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பக்தி மார்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. தியான மார்க்கம் அதெல்லாம் வந்து ஒரு எல்லாத்துலயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். 100% அவங்க அல்டிமேட்டை கொடுக்க முடியாது. இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது அல்டிமேட்டா தேவையோ அதை வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்களோ இல்ல மெடிடேஷன் மார்க்கத்தில் இருக்கவங்களோ எதை எடுத்துக்க, சாதன மார்க்கம் எதுல வேணா இருக்கட்டுங்க, அவங்கனால அவங்களுக்கு தேவையை முழுமையாக கொண்டு போய் கொடுக்க ஆள் இல்லாதனாலதான் நான் படிச்சா போது வேதாந்தம் எனக்கு புரிஞ்சா போதுன்னு அனைத்து வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க. தேர் இஸ் நோபடி டு கைட். டிஸ்ட்ராக்ட் பண்ற மீடியம் அவங்களை போட்டு தாக்குது. நம்ம வாழ்ந்த காலம் அப்படி இல்லை. இப்ப அந்த மீடியம் போட்டு தாக்குது அவங்கள. அதனால அவங்களே என்ன பண்ண, அந்த வயசுல அவங்கள அதுல இருந்து மீண்டு வர தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன செய்யறேன், அதுதான் தர்மம். அதை கிரிட்டிசைஸ் பண்றது, அது நியூஸ்ல தெரிஞ்சுக்கிறது, அதை 4 பேர் பேசுறது பாப்பம். அப்ப பேசும்போது உள்ள நினைச்சுக்கங்க, நான் என்ன செஞ்சேன், ஐ ஹவ் நோ ரைட்ஸ் டு ஸ்பீக் அபவுட் தோஸ் பீப்புள்.
இது என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு ஸ்கூல் நடந்ததுன்னா, அதை உட்கார்ந்து பேசி அந்த பிள்ளை பசங்களை சும்மா ஊர் முச்சோட நியூஸ் பரப்புறமே தவிர, நான் என்ன பண்ணுனேன்? ஒவ்வொருத்தரும் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் சோசியல் பிஹேவியர். நான் ஒருத்தரும் நாம அதுக்கு பொறுப்பேற்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி அழகா கை கழுவி விட்டுட்டு நல்லா உட்காந்து வெட்டி வாய். எதற்கு? இட் இஸ் அ சின். எது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய இப்ப வேதாந்தி ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கீங்க. நீங்க நான் சொல்ல எல்லா தமிழ்நாட்டுல வேதாந்த படிக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆயிட்டாங்க. யாருமே இந்த ஒரு ஏரியாவுக்கு வர்றதே இல்லை. நாம படிச்சோமா, நாம ஞானத்தை வாங்கினோமா, நாம மோட்சம் அடைஞ்சோமா, விஷால புத்தியே இல்லாம மோட்சம் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நம்ம நினைச்சுக்கலாம் மோட்சத்துல இருக்கலான்னு. யூ கேனாட் பி இன் த மோட்சம். மோட்சம்ங்கிறது ஊர்ல வந்துட்டோம்னா இது யாருமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா பயிரை பார்க்கும் போது மனசு வாடுதுன்னா, பசங்க கஷ்டப்படும் போது மனசு துளி கூட வாடலின்னா என்னத்தீங்க வச்சு என்ன நாம படிச்சோம்? எதுக்கு நாம படிக்கிறோம்? வாட் இஸ் மோட்சம்? சிந்திக்க வேண்டிய இடம். அதனாலதான் நான் சிந்திக்க சொல்லி செயல்படுங்க சொல்றேன். அது நான் மட்டும் மோட்சம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அடையிறது ஞானமும் அல்ல, நீங்க வச்சிருக்கிற பேர் மோட்சம் அல்ல. ஒரு கற்பனையில் வேணா இருக்கலாம். எனக்கு ஞானம் வந்துச்சு ஒரு கற்பனை, மோட்சம் வந்துச்சு ஒரு கற்பனை வேணா இருக்கும். இல்ல, உண்மையான அந்த நிலைக்கு வந்தவர்களால பூனை மூடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு நினைச்சுக்குமா. அந்த மாதிரி இருக்க முடியாது. கண் திறந்து யாருமே சொல்லவே தேவையில்லை. அது யாரு தேவை? கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைங்க, கஷ்டப்படுறாங்க. அடல்சன்ஸ் ஹவ் டு ஹேண்டில் பண்ண ஸ்டாஃபுக்கும் தெரியல, ஸ்கூலுக்கும் தெரியல, அந்த பசங்களுக்கும் தெரியல. அப்படிங்கும் போது அதை கண்டு வாடணும். மனம் ஃபர்ஸ்ட் வாடணும். தத்தியா இருக்கக்கூடாது. எது எங்க வேணா என்ன, அதுக்கு பேர் என்ன? தத்தி. ஏன்? அந்த சூக்ஷ்மமான மனம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? வாடும். வாடணும்னு இப்படி கண்ணத்துல கொஞ்சம் சினிமா பாட்டு கேட்கறது இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? அப்படி சிந்திச்சீங்கன்னா தான் விஷால புத்தி. யூ கேன் என்ஜாய் த மோக்ஷம். ஜீவன் முக்தி இஸ் அட் தட் பாயிண்ட் ஒன்லி இட் இஸ் பாசிபிள். இது பேருக்காகவோ புகழுக்காகவோ போறேன்னா அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் கஷ்டப்படுது. வாடும் மனம் என்ன ஆகும்? வாடும். அப்ப வாடினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்பதான் அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் பர்சனலா பிசிக்கலா நான் இந்த பாடி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா தான் விஷால புத்தேன் பேரு. விஷால மனம் வந்தவங்களுக்கு தான் யார் எது பாசிபிள்? ஞானமோ, மோட்சமோ, ஜீவன் முக்தியோ, விதேக முக்தியோ பாசிபிள். இது வராதவங்களுக்கு நீங்க எங்க வேணா போய் எத்தனை வருஷம் வேணா படிங்க, இன்னும் வரல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த் தான். சோ திங்க் பண்ணி பாருங்க. நான் சொன்ன பாயிண்ட லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. நான் உங்களையும் நான் சொல்லல, ஹோல் வேதாந்த படிக்கிற யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்ஸ்ல படிக்கிற அத்தானா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டையும் நான் கேட்கிறேன். நீங்க நானும் மோட்சம் இடத்துல போகும்னு நினைக்கிறீங்களே, இந்த இடத்துல அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு யூ cannot sit in, you cannot in மோட்சம் or ஜீவன் முக்தியோ, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். கற்பனையில் எங்காவது போய் உட்காந்துக்காதீங்க, லாக் ஆயிக்காது. ஏன்னா அதான் சொன்னேன், ஏன்னா அவ்வளவு சூக்ஷ்மமான புத்தி. அப்ப என்ன இங்க என்ன சொல்றாரு? அந்த காலம் என்ன பண்ணும்? கஷ்டத்தை அளிக்கும். நமக்கு வருகிற உடல், அவங்க உடல் நோயை தாண்டி வர்றக்கே இங்க எத்தனை வேதாந்தம் 10 வருஷம் படிச்சாலும் ஒரு நோய் வந்தேன்னு என்ன கேட்கிறோம்? கடவுளே எனக்கே நீ கொடுத்த, நான் இவ்வளவு பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுகிறேன். இப்படி வேணா ஆர்குமெண்ட். பஞ்சமகா வேதாந்திக் பேசுறது நான் கேட்கிறேன், நான் இத்தனை பஞ்சமகா யக்னம் பண்ணினேன், இத்தனை நீ சொன்னதெல்லாம் கேட்டேன், எனக்கு நீ இந்த நோயை கொடுத்துட்டியே. அதல்ல, அதுவும் கடந்து போகும். அதையும் ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம எங்க வந்துடணும்? வரணும். அவ்வளவுதான். ஓகே. நீலகண்டாய உங்களுக்கு தெரியும். நீலகண்டனிய சிவபெருமானுக்கு நீலகண்டமானது நம்ம விஷயத்தை எடுத்து கொடுக்கும் போது பார்வதி பிடிச்சதுனால நீலகண்டாய. அடுத்தது மிருத்யுஞ்சயாய, யமனை வென்றவர். இதுதான் இவ்வளவு நேரம் சொன்ன நான். யமனை, மிருத்யுன யமன், யமனை வென்றவர், யமனை வென்றவர்.
இது நீங்க மார்க்கண்டேய ஸ்டோரி வச்சும் புரிஞ்சுக்கலாம். மிருத்யுங்கிறது மரணம் என்பது சம்சாரமே என்னதுதான் மரணம். புரியுங்களா? ஏன்னா இறப்புங்கிறது கடைசியில வர்றது. எப்பப்போ சம்சார துக்கத்தில் மனம் இருக்குதோ அதெல்லாம் என்னது ஒரு இறப்பு. சம்சார துக்கத்திலிருந்து ஜெயாய மிருத்யுன் ஜெயாய அதை விடுவிப்பவரே. வேதாந்த பாதையில் இருப்பவர்களுக்கு ருத்ரன் பாபக்ஷயத்தை பண்ணி அந்த சம்சாரம் என்கின்ற மிருத்யுவிடமிருந்து ஜெயாய அப்படிப்பட்டவருக்கு என்ன ஆட் பண்ணிக்கிட்டே வரணும்? நமகா தே அஸ்து. எது எது நீலகண்டாய தே நமகாஸ்து அப்படி எல்லாத்துக்கும் அந்த நமக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது சர்வேஸ்வராய, திருப்பி அதேதான் வருது. விஸ்வேஸ்வராயனால் அதேதான், சர்வேஸ்வராயனால் அதேதான். அங்க வந்து விஸ்வம் போட்டாரு, அதுக்கு பதிலா சர்வம்னா என்னன்னாங்க, நான் கண்டது நான் காணாதது, எனக்கு அறிந்தது அறியாதுன்னு அர்த்தம். எப்பவுமே சர்வம்னா எனக்கு அந்த உலகத்துல பிறந்து வாழ்ற வரைக்கும் சில தெரிஞ்சு வச்சிருப்பேன். சோ அதெல்லாம் அறிந்ததுன்னு பேரு. அறிந்ததும் அறியாததும் அதுதான் சர்வம்னு பேரு. அனைத்துக்கும் ஈஸ்வரனாக இருப்பவனுக்கு, சர்வத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கிற ருத்ர ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு தே நமக அஸ்து. அடுத்தது சதாசிவாய, எப்பவுமே ஆனந்தத்தை அளிப்பவர், மங்களத்தை கொடுப்பவர், மோட்சத்தை கொடுப்பவர், பாபத்தை க்ஷயம் பண்ணி மோட்சத்தை கொடுக்கிற ருத்ர ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரன் சதாசிவாய. சதான எப்பொழுதும், சிவம்னா மோட்ச சொரூபத்தில் இருப்பவரே, மங்களத்தை கொடுப்பவரே, ஆனந்தத்தை கொடுப்பவரே அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா மோட்சம்ங்கிறது ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி, அந்த மாதிரி மீனிங்ல எடுத்துக்கலாம். ஆனந்த பிராப்தி, ஆனந்தத்தை கொடுப்பவரே, மங்களத்தை கொடுப்பவரே. ஸ்ரீமன் மகாதேவாய, ஸ்ரீமன்ங்கிறது மத்து, அங்க தா வந்ததுனால அது இன்னா இருக்குது. ஸ்ரீமத், செல்வத்தை உடையவரே. ஸ்ரீமத், ஸ்ரீமத் மகா. இது மகான என்னதுன்னு சொன்ன, மகாதேவாய முதலே பார்த்துட்டோம். மகா மீன்ஸ் நாட் லிமிட்டட் பை டைம் ஸ்பேஸ் வஸ்து, அதுதான் மகா. தேவாயன் என்ன பார்த்தோம்? தியோத்தனத்வாத், பிரகாச ஸ்வரூபத்வாத். ஞானம் என்னது? பிரகாசம். அஜ்ஞானம் என்கின்ற இருட்டை போக்குற பிரகாச ஸ்வரூபத்தினால் அதுக்கு பேர் தேவம்னு, தேவங்கிற வேர்டு. மகாங்கிறது நாட் லிமிட்டட் பைன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன இருக்குது? ஸ்ரீமத்து, செல்வத்தை உடைய, எல்லா செல்வங்களையும் கொண்ட ஒப்பற்ற கடவுள். இப்ப செல்வம் ஸ்ரீமத் அப்படிங்கிறது செல்வத்தை உடையவர். இந்த இடத்துல செல்வம் ஸ்ரீமத்து ஏன் ஜாயின் பண்றாங்க? செல்வத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? செல்வத்தின் மூலியமாக நம்ம எதை அடையிறோம்? எதுக்காக நம்ம செல்வத்தை சேர்த்து வைக்கிறோம்? ஒரு பாதுகாப்பு இருக்கணும், ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில ஒரு பயம் இல்ல, அபயம், இந்த மாதிரி சொல்றோம். ஏன் நம்ம அந்த அபயம்ங்கிறது எதுக்கு? வயசான காலத்துல காசு இருந்தா தான் சந்தோஷமா. சோ எல்லாமே பணம் என்பது சந்தோஷத்தை நோக்கித்தான். செல்வம் என்பதே எதை நோக்கி போகுது? நோய் இல்லாம இருக்கணும். ஏன் நோய்பட்டா சந்தோஷம் போயிடும். காசு வேணும். ஏன் காசு இருந்தா தான் ஏதோ ஒண்ணு வாங்க முடியும். வாங்கினா எல்லாம் எனக்கு என்னென்ன வேணுமோ அந்த காலத்துல எல்லாம் வாங்கினா தானே சந்தோஷமா இருக்க முடியும். சோ பணம்ங்கிறது எதுக்குதான் சேர்த்து வைக்கிறோம்? சந்தோஷத்திற்காக. இவர் என்ன சொல்றாரு? ஸ்ரீமத்து, இந்த ஞானம் என்ன பண்ணுது அவனுக்கு? அந்த எதை நீங்க அல்டிமேட்டா சந்தோஷத்துக்காக பணத்தையும் பொருளையும் குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த செல்வத்தை எப்படி கொடுக்கிறார்? ஞான ரூபமாக கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீமத்து. எல்லா செல்வங்களையும் கொண்டவன். அடுத்தது ஸ்ரீமத்து தே, அப்பேற்பட்ட உனக்கு நமகாஸ்து. சோ விஸ்வேஸ்வராய, மகாதேவாய, திரியம்பகாய, திரிபுராந்தகாய, திரிகாலாக்னி காலாய, காலாக்னி ருத்ராய, நீலகண்டாய, மிருத்யுஞ்சயாய, சர்வேஸ்வராய, சதாசிவாய, ஸ்ரீமத் மகாதேவாய நமஹ.
இது ஆக்சுவலா ருத்ரத்துல கிடையாது. ஃபர்ஸ்ட் அணுவாக முடிஞ்சதுக்கு அப்புறம் இத சொல்றதுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்ச அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவ்வளவு அர்த்தங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து நடுவில் கொண்டாந்து இது வச்சிருக்காங்க. முன்னோர்களுடைய ஏற்பாடு. அடுத்தது செகண்ட் அணுவாகம். நமஸ்தே சரி நமோ ஹிரண்யபாகவே சேனான்யே திஷாஞ்ச பதஹே நமோ நமோ. அது வரைக்கும் பார்க்கலாம். நமோ ஹிரண்யபாகவே சேனான்யே திஷாஞ்ச பதயே நமோ நமக. நமோனா நமக. ஃபர்ஸ்ட் வேர்டு நமோ ஹிரண்யபாகவே. ஹிரண்யம்னா தங்கம், பாகவே அலங்கரிக்கப்பட்டவர், அதையெல்லாம் போட்டிருக்குன்னு அர்த்தம். நகை அணிந்தவர் அர்த்தம். பாகவே கை தோல்ல கையில தங்கத்தை உடையவர் அர்த்தம். இது என்ன? ஹிரண்ய பாகவே, பொன்னிறமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கைகளுக்கு, பாகவன கைகளுக்கு நமஸ்காரம். இது டைரக்ட் மீனிங். பொன்னிறமான தங்கத்தால், பொன்னிறம் வேண்டாம், ரோல்டு கோல்டு தான் வரும். தங்கத்தினால், தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட இப்போ ஒரு அவருடைய கைக்கு நமஸ்காரம். அவருடைய கைக்கு நமஸ்காரம். சேனான்யே, இது வந்து ஹிரண்யம்னு ஏன் தங்கத்தோட ஏன் இறைவனுக்கு சம்பந்தம்னா, தங்கம்ங்கிறது பிரகாச ஸ்வரூபம். அது எப்பவுமே பாருங்க டல் ஆகாது. எப்பவுமே ஞானம்ங்கிறது பிரகாசம். அந்த தங்கம் வந்து ஏன் அடிக்கடி சமஸ்கிருத சாரி வேத யூஸ் பண்ணுதுன்னா, அது எவர் பிரகாஷம். எப்பவுமே அது எப்படி இருக்குது? கருத்து போகாம பிரகாசமா இருக்கிறனால அந்த பிரகாசங்கிறது எதோட கனெக்ட் பண்றோம்? ஞானம். அதனால தங்கத்தை என்ன பண்றோம்? கனெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சேனான்யே, சேனாதிபதி, படைகளுக்கு சேனாதிபதி இருப்பவரே. நமோ ஹிரண்யபாகவே, நகை கையில தங்கம் அணிந்த தங்க நிறமான கைகளை உடையவனே. சேனானி, சேனை படைகளுக்கு தலைவராக இருப்பவரே. திஷாஞ்ச பதையே, திஷம், திஷம்னு என்ன? திசைகள். திசைகளுக்கு அவர் எப்படி இருக்காரு? பதையே, லீடர், அதிபதியாக இருக்கக்கூடிய, திசைகளுக்கு அதிபதியாக இருக்கு. சேன மேலும் மேலும் திசைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். பத்தையன லீடர், who leads, அதிபதி. அப்படிப்பட்ட நமோ நமக ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். ருத்ர ரூபமாக இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். நமோ ஹிரண்யபாகவே சேனான்யே திஷார்ஜ பதையே. நமோ ஆரம்பிச்சு பதையே நமக. நமோங்கிறது நமக. அப்ப நமக ஹிரண்யபாகவே சேனான்யே திஷாஞ்ச பதையே நமக. அப்ப எதுல ஆரம்பிக்குது? நமக நமக. ஆரம்பிக்கிறது நமக, முடிகிறதும் நமக. இத ஃபர்ஸ்ட் மந்திரமே. அதுல இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 விதமா நம்ம பகவானை பார்க்கிறோம். ஹிரண்யபாகவே சேனான்யே திஷாஞ்ச, திசைகளுக்கெல்லாம் தலைவர். 3 வேர்டு தான். எவ்வளவு பெரிய வேதாந்தம் உள்ள இருக்குன்னு பாருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் புரியும். அதாவது இறைவனை, ஈஸ்வரனை, பிரம்மன் அல்ல ஈஸ்வரனை. ஃபர்ஸ்ட் சர்வாத்ம, சர்வாத்மத்துவம். அவருக்கு என்ன இருக்குது? சர்வாத்மத்துவம் ஃபர்ஸ்ட். அதுக்கு எந்த வேர்டு என்னங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். சர்வாத்மத்துவம், தமிழ்ல சொன்னா சர்வாத்மத்துவம். அத என்னது? எல்லாவற்றிலும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறான்னு அர்த்தம். சர்வாத்மத்துவம் என்ன அர்த்தம்? சர்வாத்மத்துவம், எல்லாவற்றிலும் ஆத்மாவாக இருக்கிறார். ஆச்சா? ரெண்டாவது சர்வேஸ்வரத்துவம். சர்வேஸ்வரத்துவம், எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக. அப்படி என்ன அர்த்தம்? சர்வத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கிறாருங்கிறது ரெண்டாவது. 3 வேர்டு தாங்க. எவ்வளவு பெரிய வேதாந்தம் உள்ள இருக்குன்னு பாருங்க. அடுத்தது
சர்வ ஆந்தர சர்வாந்தரமித்துவம், ஆந்தரம் சர்வாந்தரமித்துவம் சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல இந்த 3 சாரி சமஸ்கிருதம் வேதாந்தத்துல 2 3 முக்கியமான ஈஸ்வரனை குறித்து சொல்லும் போது இந்த 3ம் ஈஸ்வரனுடைய லட்சணம். ஃபர்ஸ்ட் சர்வாத்மத்துவம், சர்வேஸ்வரத்துவம், சர்வாந்தரமித்துவம். இந்த 3ம் ஈஸ்வரனுக்கு உண்டான லட்சணம். இப்ப புரியுதுங்களாங்க? ருத்ரத்தோட மீனிங்க வேதாந்தத்துக்கு உள்ள நுழைஞ்சோன்னெல்லாம் புரியாது. வேதாந்த ஒரு 4-5 உபனிஷத்து கேட்டிருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றதெல்லாம் ஏதோ கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி மறந்தும் மறக்காத மாதிரியும் சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எப்ப கேக்குறீங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்சனா எனக்கு ருத்ரன் ரொம்ப பிடிக்குங்க, அது மீனிங் எடுங்க, என்னத்தை வச்சு எடுக்கிறது, இது என்னன்னு விளக்குறது? நானு 3 வேர்டு இரண்ய பாகவே சேனான்யே திசாஞ்சபதையே. இந்த 3க்கும் என்ன மீனிங் வருது? ஃபர்ஸ்ட் சர்வாத்மத்துவம்னு சொல்லிட்டேன். ஈஸ்வரனுக்கு உண்டான லட்சணம். சர்வாத்மத்துவம்னா எல்லா ஜீவராசினுடைய ஆத்மாவாக இருப்பவர். தட் இஸ் ஹிரண்ய பாகம். ஆத்மா பிரகாசஸ்வரூபம், இரண்யம் சர்வாத்மத்துவம். ஈஸ்வரனுடைய ஒரு லட்சணம் வரா. அடுத்தது சர்வேஸ்வரத்துவம், எல்லாவற்றையும் சேனானி ஆளுகின்ற சேனானி. படைத்தலைவன் அவர் என்னங்க பண்ணுவார்? அவரு எல்லாரும் முன்னால வருவாங்க, இவரு என்ன பண்ணுவாரு? சிருஷ்டி ஸ்திதி லயம். அந்த படைய உட்காரணும், சேனாதிபதி சொன்னார்னா அத்தனை உட்காரணும். எந்திரி ஷூட் அப்படின்னா சுடுனா அவ்வளவுதான், சுட்டுட்டே இருக்கணும். அது தப்பா சரியா தம் பையனே முன்னால வந்தா என்ன பண்ணிடுவான்? விருது சொல்லுவாரு, சுவாமி சொல்லுவாரு, ஷூட் அப்படின்னா தம் பையன் முன்னாள் நின்னா சுட்டுருவான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு ட்ரைனிங். காதுல கேட்ட கை என்ன பண்ணும்? தன்னிச்சையா செயல்படும். ஐயோ நம்ம முன்னாள் நிக்கிறது நம்ம பையன், நம்ம கொண்டாட்டிலாம் அவனுக்கு தெரியாது. அதுதான் உண்மையான சத்திரிய பாவம். சத்திரியன் அப்படின்னா அவனுக்கு இந்த அதாவது ஆர்டருக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஒபே பண்றவன் தான் சத்திரியனா இருக்க முடியும் பாரு. அது பாருங்க, அரசனா இருந்தாலும் பக்கத்துல ஒரு ஆளை வச்சிருப்பா, குரு. வேற ஒரு வசிஷ்டர் இருப்பாரு. வசிஷ்டர் சொன்னா ராமரோ வேற, அவருடைய குரு அவங்க வசிஷ்டர். வேற எந்த அரசனாக இருந்தாலும், ராமராக இருந்தாலும், எஸ் யுவர் மெஜஸ்டி. ஏன் சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க? அது சத்திரியனுக்கு உண்டான முதல் அது குணவல். சொன்ன அதான் சொல்ற சுடு அப்படின்னா சுற்றுவானு. யாரு என்ன ஏது அங்க என்ன சத்தம் வருது, யாருக்கு இருந்து வருதுன்னு தெரியணும். பக்கத்துல இருந்து சுடலாம் சொல்ல மாட்டான், சேனாதிபதி அவன் சொல்லணும். பக்கத்துல இருந்து சுடலாம் சொல்ல மாட்டானுங்க, சேனாதிபதி, ஆர்மி இன் சீஃப், த கமாண்டர் இன் சீஃப். கமாண்டர் இன் சீஃப். ஏன்னா எத்தனையோ பேர் இருப்பாங்க, இன்னைக்கு படைக்கு யாரு கமாண்டரா அவர் சொல்ல பேச்சுதான் கேட்கணும். அதுல பாருங்க, அதுல ஒழுக்கம் இருக்கு. யாரு சொன்னாலும் செஞ்சிருவாங்களா, நீ போய் பக்கத்துல நின்று சுடலாம் சொல்ல மாட்டான். கமாண்டர் இன் சீஃப், சேனாதிபதி, அவர் என்ன சொல்றாரோ, ஏன் எதற்கு எப்படி என்ன காரணம் கேட்காமல் அவனுக்குள்ள எப்படி இருக்குமாமா, எவ்வளவு சீக்கிரம் அவர் செய்யறன்னு இருப்பானா. என்ன செய்யறங்கிறதுல கிடையாது, அவர் சொல்லி முடிக்கிற கடைசி வார்த்தை முடிக்கிறதுல என்ன பண்ணுவான் அவன், என்ன அவனுக்குள்ள என்ன வெறி இருக்கும், டக்குன்னு செய்யணும், ஸ்பீடா செய்யணும். அதுக்குத்தான் அவன் ட்ரெயின் ஆயிருப்பானே தவிர எதுக்கு ட்ரெயின் ஆக மாட்டான். வந்திருக்கிறது, ஐயோ என் பையன் நிக்கிறாரு, என் தாத்தா நிக்கிறாரு, பாட்டி நிக்கிறாரு. இல்லைன்னா எப்படிங்க ஒரு போர்க்களத்துல போய் நின்று ஏத்த மாதிரி. ஏன் அதுல அந்த நடுக்கம் வந்தவன் அர்ஜுனன். போர்க்களத்துல போய் நின்றுட்டு அவனால என்ன பண்ண முடியல. அவனே சேனாதிபதி இருந்தாலும் யோசனை பாருங்க, படை எங்க போய் போகுது. அதனாலதான் கிருஷ்ணன் உபதேசம் பண்ண, அடடே நீ சத்திரியன்டா, நீ சேனாதிபதிடா, நீ ஏன் இப்படி இருந்தீனா இந்த உலகம் என்ன ஆகும். அதனாலதான் அவருக்கு உபதேசம் அங்க நடந்தது, நம்ம அதை அங்க பார்த்திருக்கோம். இங்க பாருங்க என்னன்னு, இப்ப எது சர்வே ஸ்வரத்தம்னா சிருஷ்டி ஸ்திதினா நீங்க போர்க்களத்தை உருவாக்குறது அப்படிலாம் நினைச்சு கூடாது. சிருஷ்டி ஸ்திதி லயம், அது யாரு? சேனாதிபதி. அடுத்து என்னது? திசாஞ்ச பதையே சர்வாந்திரமித்துவம்னா என்ன தெரியுங்களா? எல்லா இயக்கங்களையும் தன் கட்டுக்குள் கொண்டவர், நியதியாக நியந்தாவாக. அதுதான் நியதியாக நியந்தாவாக. எங்கெங்கெல்லாம் நடைபெறும்? எல்லா திசைகளுக்குள்ளதான் நடைபெறும். திசை ஒரு திசைங்கிற ஒரு அது ஆகாசம் திசை, நம்ம வடக்கு தெற்கு மேற்கு எடுத்தாலும் அந்த திசைகளுக்குள்ளதான் என்ன நடைபெறணும்?
எந்த நீதியா இருந்தாலும் தண்ணி கொதிக்குது 100 டிகிரில கொதிக்குதுன்னா அது ஒரு நீதிங்க. 0 டிகிரில ஐஸ் ஆகுதுன்னா ஒரு நியதி. அதை படைச்சவரும் அவருதான். அந்த படைய என்ன சொல்றது, நியதியா அவர்தான் இருக்காரு, நியந்தாவும் அவர்தான் இருக்காரு. அதெல்லாம் எங்கெங்க நடைபெறுது? திசைகளுக்குள். திசாஞ்ச பதயே. அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். இது நான் பாக்குற நிறைய பேர் வந்துங்க ருத்ரத்துக்கு பொழிப்புரை எழுதுறான்னு எழுதி மார்க்கெட்ல நிறைய புக் இருக்கு. நீங்க போய் பாருங்க. வேதாந்த லைன்ல வந்த, அதாவது அந்த குரு பரம்பரையில் வந்தவங்க கொடுத்த இடத்துல மட்டும்தான் இந்த மீனிங் இருக்கும். மத்தவங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. என்ன சொல்லிடுவாங்க, கைகள் தங்க வளையல் எல்லாரும் தான் போட்டுக்கிறோம் தங்க வளையல். அவரு தங்க வளையல் போடுறதாங்க பெரிய விஷயம். அது வேற, அவரு கை தங்க வளையலை போட்டவர்னு வேற சொல்லணும். எல்லா வீட்லயும் 10 வளையல் போட்டுதான் இருக்கும். சோ அது அல்ல தங்க கைகள் அப்படின்னு என்ன. அப்புறம் சேனாதிபதி. ஆமா, அது சேனாதிபதி எல்லாம் எல்லாமே ஒரு இதுல வச்சுக்கிறது. சேனாதிபதியா இருக்காரு, நம்ம என்ன வேண்டாம்னு சொல்ல போறோம், தப்புன்னு சொல்ல போறோம். அப்படி அல்ல. சேனாதிபதிங்கிறது சர்வேஸ்வரத்துவம். சர்வத்துக்கு அவர் என்ன இருக்குது, ஈஸ்வரத்துவம் அவருக்கு இருக்குது. அதனால அவருக்கு என்ன பேரு, சேனா. புரியுதுங்களா? அப்ப ருத்ரங்கிறது எவ்வளவு ஒரு, அதாவது இவ்வளவுதான் உள்ள இருக்குங்கிறது நீங்க கண்டே பிடிக்க முடியாது. இதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்கே we need backup of some உபனிஷத், பகவத்கீதா எல்லாம் இருந்தா தான் ருத்ரத்தை முடிஞ்சுக்க முடியும். இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம். ஆடங்கோப்பா, அதை புரிஞ்சுக்கணும்னா இன்னும் நீங்க கொஞ்சம் வரணும். ஏன் என்ன அதை எடுக்காம இருக்கும்? இப்ப சொல்லி கொடுத்தாலும் அது இன்னும் புரியாது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் போயிருக்கும். அப்பதான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய உள்ளதை சங்கராச்சாரியார் எதை மனசுல வச்சுட்டு அவர், ஏன்னா அவர் எப்பவுமே இறைவன் என்ன மனசுல வச்சிருக்காரோ அதை கண்டுபிடிக்கக்கூடியவர் இல்லைங்களா? இப்ப நீங்க பாஷ்யம் படிக்கும்போது தெரியும், இறைவன் எதை மனசுல வச்சுட்டு இந்த வேர்டு போடுறாருங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியவர். ஏங்க அவர் எழுதின ஸ்லோகம் எல்லாம் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட இறைவன் கொடுத்தது சமமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்னால திங்க் பண்ண முடியுதுன்னா அவருக்கு கொடுத்திருக்கிற ஸ்லோகங்களே அவ்வளவு ப்ரொஃபவுண்டா இருக்கு. அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? விவேக சூடாமணி மாதிரி பாத்தீங்கன்னா அதுவும் லெவல் இறங்கி அது எழுதியிருக்காரு. ஆனா தட்சிணாமூர்த்திங்கிறது அப்படியே அப்படி நிக்கும். அதாவது அந்த உபனிஷத்துடைய சாரமாக அப்படி எக்ஸ்ட்ராக்டா எடுத்து சும்மா 10 ஸ்லோகத்துல கொடுத்துட்டார் சங்கராச்சாரியர். எதுக்கு சொல்றேன்னா, ருத்ர மீனிங் தானே, அது மார்க்கெட்ல வாங்கி படிச்சா அந்த வேர்டு எல்லாம் தெரிஞ்சு போயிரு. அதெல்லாம் அப்படி எல்லாம் தெரியாது, அதுக்குள்ள இருக்குது இத்தனை விஷயம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.